ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து வாய்ஸ் கிளியராக கேட்கல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு இதில் வந்து இதுக்குள்ளே இது பூராமே டூல்ஸ்னு சொல்லுவோம், இது வந்து லேயர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டூல்ஸ் லேயர் இதை வந்து பேஸ் பண்ணி தான் செய்வாங்க. சப்போஸ் இந்த டூல்ஸ் லேயர்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா விண்டோஸில் போய் நம்மளுக்கு தேவையான டூல்ஸ், ஆப்ஷன்ஸ், லேயர்ஸ், ஹிஸ்ட்ரி, சேனல்ஸ், இது பூரா கேரக்டர், இதை கேரக்டர் கிளிக் பண்ணினா நம்மளுடைய கேரக்டருக்கு என்னென்ன டைப் பண்ணலாம், டைப் பண்ணும்போது அலைன்மெண்ட் கொடுக்குறதுக்கு இதெல்லாம் வந்து வியூ ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் மூவிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூவிங் டூலை வச்சு தான் ஒரு இமேஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். இதுக்கு வந்து மார்க்கெட் டூல் அப்படின்னுவோம். இதில் வந்து மோர் தென் இது இருக்குது, ரெக்டாங்கிள், எலிப்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த ரெக்டாங்கிள், எலிப்ஸ்ன்றது ரவுண்டு ஷேப்பில் வரக்கூடியது, ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேசர் டூல். இந்த லேசர் டூல் என்ன யூஸ் பண்ணுவோம்னா 3 விதமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு இது வந்து மவுஸை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போய் வச்ச பிறகு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கணும். கீழே பாலிகான் லேசர் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த டூல்ஸ் என்ன பண்ணும்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தென் எண்டிங் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனாகவே பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல எண்டிங் முடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிக்கணும். மேக்னெட்டிக் டூல்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு இமேஜஸ் இருக்குன்னா அது பக்கத்துலேயே ஓரத்துலேயே என்ன செய்யணும் வச்சுக்கிட்டு கொண்டு போனோம்னா நம்மளுடைய இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்காண்டி யூஸ் பண்ணுறது இது வந்து மேஜிக் டூல்ஸ்னு சொல்லுவோம். இந்த மேஜிக் வெண்ட் டூல்ன்றது என்னென்னா ஒரு கலர்ஸ் எங்கே இருக்கோ அந்த கலர் கரெக்ட் பண்ணுமோ அந்த கலர் இருக்கக்கூடிய ஏரியா பூராத்தையும் என்ன செய்யணும்னா நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை வந்து நம்ம எடிட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கிராப் டூல் இருக்கும். ஒரு பிக் இமேஜஸ் இருக்கும், அதில் பர்டிகுலர் இமேஜ் ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கிராப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்லைஸ் டூல் ஒன்றுவோம். இந்த ஸ்லைஸ் டூலை வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணோம்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை வந்து வெப் HTML ஃபைல்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த இது மூலிமா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த இதை சேவஸ் கொடுக்கும்போது HTML ஃபைலை சேவஸ் பண்ணோம்னா அந்த ஃபைல்ஸ் வந்து வெப்பாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ப்ரஷ் டூல்னு சொல்லுவோம். இந்த ப்ரஷ் டூலை வச்சு என்ன செய்வீங்கன்னா பென்ச் டூல், ப்ரஷ் டூல்னு சொல்லி இதை பென்ச் டூலை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கலரை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மவுஸ் ப்ரெஸ் பண்ணி இன்னும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸ் அந்த இடத்துக்கு மூவ் ஆகிக்கிறோம். இதுக்கு வந்து பென்சில் அண்டு ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பென்சிலை வச்சு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து சம் கோடிங்ஸோ ஒரு டிசைனிங்கோ நம்மளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது க்ளோனிங் ஸ்டாம்ப் டூல், பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோனிங் ஸ்டாம்ப் டூல், பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு இமேஜ் இருக்கும், அந்த ஓல்டு இமேஜில் சின்ன சின்ன புள்ளி இருக்கும், பக்கத்தில் அந்த இமேஜோட கலர்ஸ் வந்து மாறிடக்கூடாது அப்படின்றக்காண்டி அதுக்கு ஃபிக்சல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிக்சல் கலரவே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம செய்யக்கூடியது. அதுக்கு இது வந்து எரேசர், நம்ம இமேஜை வந்து தேவையில்லாத இடத்த எரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிரைண்டிங் டூல்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராப்ஸ் அண்ட் தென் பர்ஸ் ஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பவுடர் ரெடி பண்ணுறதுல ஃபேஸ்க்கு பிளாக்காக இருக்கவங்கள ஒயிட்டாக இருக்கவங்கள பிளாக்காகவும் மாற்றுறது இந்த டூல்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் டூல். இந்த தான் டைப் வந்து டூல், ஹரிஜெண்டல் டைப்ஸ் டூல், வெர்டிக்கல் டைப்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஹரிஜெண்டலாக வரக்கூடிய நேம்ஸு, வெர்டிக்கலாக வரக்கூடிய நேம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷேப் டூல்னு சொல்லுவோம். இந்த ஷேப் டூலை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சம் ஷேப் வரும். இந்த ஷேப்பை வச்சு நம்ம வந்து ஓனாக ஒரு சில இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பென் டூல்னு சொல்லுவாங்க. இந்த டூல் என்ன செய்யும்னா ஒரு இமேஜஸ் இருக்கும், ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இழுத்தோம்னா அந்த இதை வந்து அந்த லைன் மட்டும் இழுத்து உங்களுக்கு கொடுக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணி. இது வந்து கலர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இமேஜோ ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இமேஜோ இதில் மொத்தம் ஒரு மோர் தென் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த போன வீடியோவில். ஃப்ரீ ஹேண்ட் இமேஜ் சொல்லியிருப்பேன், 2 இமேஜை கம்பேர் பண்ண சொல்லியிருப்பேன், ஃப்ளக்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பேன், அதேபோல் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், காலேஜோட பேனர் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதே சமயத்தில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டுருப்பேன். அதேபோல் வந்து கலர் பேலன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்படி ஒரு 6 டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் வாய்ஸ் கிளியராக கேட்காதனால அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இப்போ திருப்பி இதில் சொல்கிறேன், ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைலில் போய் நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த நியூன்றது நம்ம நேம் கொடுக்கக்கூடியது, ப்ரெசன்ட் சைஸ்ன்றது நம்மளுக்கு தேவையான சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. இப்போ எனக்கு வந்து 800 to 600ன்னு எடுத்துக்கிறேன். இதோட ரிசொல்யூஷன்ன்றது வந்து நம்ம இமேஜோட குவாலிட்டிக்காண்டி சொல்லக்கூடியது 300 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன்.
இப்போ குவாலிட்டி கொடுத்துட்டேன். இப்போ இதில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இமேஜஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரீ ஹேண்ட் இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி பென்சில் அண்ட் ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது நான் இப்படி வந்து ஜஸ்ட் வந்து ட்ரா பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே சேஃப் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஏதாச்சும் ஷேப்ஸ் வேணும்னா ஷேப் கூட எடுத்துக்கலாம். இதோட கலர்ஸ் சேஞ்சஸ் பண்ணோம்னா மேலே கலர் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆயிரும். இப்படி டிஃப்ரெண்ட்டானதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷேப் டூலில் யூஸ் பண்ணும்போது இப்போ பாஞ்ச் டூல், இந்த பாஞ்ச் டூலை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இந்த பாஞ்ச் கிளிக் பண்ண உடனேவும் இங்கே வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டானதெல்லாம் கிடைக்கும். ஸ்மால் சைஸ், லார்ஜ் சைஸ், ப்ரெசன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நம்மளுக்கு தேவையான டூல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாஞ்ச் டூலை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாஞ்ச் டூலை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும்னா ஆல்ரெடி ஒரு இமேஜஸ் இது வந்துச்சுன்னா அந்த இமேஜஸ் என்ன சொல்லலாம் நம்ம வந்து கிளிக் பண்ண முடியும். ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த லேயர்ஸ்ன்றது முக்கியம். நம்ம லேயரை ஃபஸ்ட்டு லேயரை வச்சு தான் என்ன செய்யணும்னா நம்ம வந்து எதை வந்தாலும் க்ரியேட் பண்ண முடியும். இந்த பாஞ்ச் டூல் பழைய ஒரு இமேஜஸ் இருந்தால் தான் அந்த இமேஜஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். இது வந்து அதே மாதிரி ஒரு ஸ்பான்ஸ் டூல் மாதிரி தான். இப்போ வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து இன்னும் நம்ம நிறையா பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்கெட்டுன்னு சொன்னோம்னா இந்த மார்க்கெட் டூலை வச்சு நம்ம இப்படி செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து காப்பி அண்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே ஒன்று வரும், லேயர்ஸ் க்ரியேட் ஆகிடும். இந்த லேயரில் ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ் லேயர் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த டபுள் கிளிக் பண்ணி இதோட ஸ்டைல்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டைல்ஸ் வந்து போனதில் சொல்லியிருப்பேன், நம்ம நிறைய ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த கலர்ஸ் கொடுத்து அதை பார்டர் நம்மளுக்கு தேவையான பார்டர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். என்ன தேவையோ அதை கொடுத்து நம்ம ஒரு புதுசாக ஒரு விதமான இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்படி இது மாதிரி நிறைய இதில் இருக்கக்கூடிய டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய அழகானதெல்லாம் இது பிள்ளைய பென்சிலில் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இதுக்கு பேர் ஃப்ரீ ஹேண்ட் இமேஜஸ்ன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இது மாதிரி என்ன செஞ்சிங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஞ்ச் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வர மாதிரிலாம் இருக்குது. இந்த படம் வர்றதுக்கு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ண தான் தெரியும். இதை ஒரே நாள் எதுவுமே கற்றுக்கிற முடியாது. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகிறதுக்காண்டி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஃப்ரீ ஹேண்ட் இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 இமேஜஸ் கம்பேரிசன் பண்ணுவாங்க, மெர்ஜ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அது எப்படி மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் வந்து ஒரு இமேஜஸ் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு கார்ட்டூன்ஸ். இந்த கார்ட்டூன்ஸில் இந்த காட்டுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்னா இமேஜஸ் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இந்த பாஞ்ச் டூலை யூஸ் பண்ணும்போது இந்த டார்க்னஸ் தெரியுதா அந்த இடத்துல. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு போன இதில் வந்து சொன்ன மாதிரியே அதில் வாய்ஸ் கேட்கறதுனால திருப்பி இதில் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இவங்க கான்வெகேஷன் வாங்குறத நம்ம கொண்டு போய் அங்கே வைக்கலாம்னு சொல்லி சொன்னோன்னா அதில் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த லேசர் டூலை யூஸ் பண்ணி நம்ம இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி
நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை ஜஸ்ட் மூவிங் டூல் மூலிமா மூவ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான இடத்துல வந்துடுச்சு. இது நான் சும்மா சாம்பிள் சொல்லியிருக்கேன், பட் வந்து இது அக்யூரேட்டாக நீங்கள் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்படி வந்து யூஸ் பண்ணால் இதை வந்து நம்ம 2 இமேஜஸ் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஃப்ளக்ஸ், இந்த ஃப்ளக்ஸுன்றது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பேன்னா டெக்ஸ்ட் மட்டும் தான், ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து இது கஸ்டமைஸ், இதில் வந்து நம்மளுக்கு தேவையான சைஸ், நம்மளுக்கு என்ன சைஸில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட கிரேடியன்ட் டூலை யூஸ் பண்ணி இதோட கலர்ஸ்க்கு வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர். இப்போ நான் இப்படி கலர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் ஃப்ளக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இதோட சைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்யணும், வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட கலர்ஸை வந்து நான் என்ன செஞ்சேன்னா ப்ளூ அப்படின்னு ஒரு கலரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் என்ன செய்யறேன்னா டிசைனிங் மாற்றிக்கிறேன். எனக்கு எந்த டிசைனிங் தேவையோ அந்த டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ சப்போஸ் எனக்கு கலரவே டோட்டலாக அந்த பார்டர் கலர்லாம் இதில் வேணும்னா நீங்கள் ஃபாண்ட் லேயரோட ஸ்டைல்ஸில் போய் பார்டோட கலர்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம தேவையான கலர்ஸை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இன்னமும் லுக் லைக்ஸ் வந்து கிடைக்கும். இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்டிஃபிகேட்டோ இல்லை பேனரோ இல்லை வந்து ஃப்ளக்ஸோ க்ரியேட் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட். இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பழைய இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்குல்ல, அந்த வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் வாய்ஸ் இல்லாமல் இருக்கும், பட் வந்து மூவிங் புறமே தெரியும் உங்களுக்கு எல்லாமே. என்னென்ன மூவ் பண்ணுறோம், எப்படி டூல்ஸ் கிளிக் பண்ணுறோம், எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம். அப்போ அது வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நான் செஞ்சுக்கலாம்னா உங்களுக்கு தேவையானதாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப் டூல் சொன்னல, அதில் பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கனால நம்மளுக்கு தெரியல. இந்த ப்ரஷ் டூலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் டூலில் வந்து பூ மாதிரி விழுகுதுங்களா. இப்போ எனக்கு பூ மாதிரி விழுகுறது போல தான் இதில் வேறு ஏதாச்சும் நீங்கள் எது மாற்றுறீங்களோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ நான் நாற்று நடணும் அப்படின்னா இங்கே நாற்று நாடு. இப்போ வந்து ப்ரஷ்ஷை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கொண்டு போனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்படி நிறையா விஷயங்களை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம அந்தந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு பிரைட்னஸ் ஹெவியாக வேணும், ஷேடோ இந்த இடத்துல ஷேடோ கம்மியாக கிடைக்கும். இதை வந்து நம்ம ஹெவியாக கொடுத்தா ஹை லெவலில் கொடுத்தா நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்படி நிறையா விதம் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். நம்ம டிசைனிங்கை வந்து ஒரு கட் பண்ணி இதெல்லாம் சைஸ் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். இதை நீங்கள் அக்யூரேட்டாக உட்காந்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக டிஃப்ரென்ஸாக கிடைக்கும். இது வந்து ஒரு பேனர்ஸ் டிசைன் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சாம்பிளுக்கு ஒன்று, இந்த ஒரு பேனர், இது வந்து ஃப்ளக்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கிரியேட் பண்ண ஒரு ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னா இது ஒவ்வொருமே தனித்தனி ஃபாண்ட், ஒரு டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணி தனித்தனி ஃபாண்ட்டு லேயர் ஸ்டைல்ஸை வந்து யூஸ் பண்ணி கலர்ஸை மாற்றிருக்கேன். இந்த இமேஜை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். எதை டூல்னால் லேசர் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் என்ன செய்வாங்கன்னா பேனர் டிசைனிங் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வெட்டிங் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த வெட்டிங் ஃப்ளக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் காட்டியிருப்பேன். ஒரு இமேஜை எடுத்து வச்சு எப்படிலாம் வெட்டிங் ஃப்ளக்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ நான் சொன்னது பூராமேவும் நீங்கள் போன வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுடைய சிஸ்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த லேயர்ஸு கேரக்டர்ஸு இதெல்லாம் கிடைக்கலன்னா விண்டோஸில் போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு ஈஸியாக. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் நிறையா பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் தென் பிக்சர் எஃபெக்ட்லாம் சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் எஃபெக்ட்னா அது நீங்கள் ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸை மாற்றுறது, அதுவே டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் சொல்லலாம். அதுபோல் பிக்சர்னால் ஒரு பிக்சருக்கு பின்னாடி இன்னொரு பிக்சருக்கு பின்னாடி இன்னொரு பிக்சர் வச்சு சைஸை டிஃபர் பண்ணி காட்டுறீங்களா, அது வந்து பிக்சர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இது மாதிரி நிறைய சொல்லும்போது நீங்கள் எல்லாமே ஒரே சிம்பிள் தான், பட் வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியும். ஓகேவா? அதனால் வந்து அதை பார்த்து நீங்கள் ரொம்ப என்ன செய்ய தேவையில்லை, பயப்படணும் அவசியம் இல்லை.
இந்த இதை வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த கலர் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல, அந்த கலர் பேலன்ஸை உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், எப்படி கலர் பேலன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ ஒரு இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜஸில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு கார்டு இமேஜஸை வந்து உங்களுக்கு வச்சுருந்தேன். இப்போ இந்த இமேஜஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரே இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ். இப்போ இந்த டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் வைக்கிறோம்னா இப்போ இது ஒரு கலர்ஸ் வைக்க போகிறோம். அடுத்து இதுவே இன்னொரு தான் செலக்ட் பண்ணேன். நான் 3 விதமாக செலக்ட் பண்ணேன். அப்படின்னா சினிமா செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ட் மவுஸ் இதை ரெண்டையுமே கிளிக் பண்ணி மூவ் பண்ணணும். அப்போ தான் என்ன செய்யணும்னா ஒரே இமேஜை மோர் தென் இமேஜஸ் வந்து காப்பி பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன், அடுத்து இன்னொரு இமேஜஸ் வந்திருக்கேன். இப்போ இந்த 3 இமேஜஸுமே 3 விதமான கலர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். இப்போ எந்த இமேஜஸ் கலர் ஃபார்ம் பண்ண போகணுமோ அதை ரைட் கிளிக் பண்ணி அதை லேயர் 1 2 3 அப்படி இருக்கும். இங்கே வந்து 0 அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்க்கு மாற்றணும். அப்போ இதை எப்படி மாற்ற போகிறோம்? இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஹெக் அப்படின்னு சொல்லி ஸ்விட்ச் பண்ணி இதில் ஹெக் அப்படின்னு வந்துட்டு வந்து கலர் பேலன்ஸை கொடுக்குறோம். இப்போ எந்த இதுக்கு கொடுத்துருக்கோம்? இந்த சென்டரில் வந்து இப்போ எந்த இமேஜஸ் முதல் செலக்ட் பண்ணோம்ல, அங்கே செலக்ட் ஆனது இமேஜஸ் செலக்ட் ஆனதை இந்த இப்படி ப்ளூ கலரில் வந்தால் தான் செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ப்ளூ கலரில் வரலன்னா அந்த இமேஜஸ் செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ளூ கலரில் இப்போ வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கலர்ஸை வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறேன். இப்போ டிஃப்ரெண்ட்டான கலர் ப்ளூ கலர். அடுத்து இங்கே ஒரு கலர்ஸ். இதுக்கு நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் ஹெக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் க்ரீன் கலர். இப்படி கலர் பேலன்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கலரை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டலாம். அதே போல் இந்த கலர்ஸுக்குள்ள இதை பிரைட்னஸாவோ இல்லை கான்ட்ராஸ்டாவோ கொடுக்குன்னு நினச்சோம்னா அதுக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கலர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலர் பேலன்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ அதோட டார்க்னஸ் மாறுதா, இப்படியும் நம்மளுடைய கலர் பேலன்ஸை கொடுக்க முடியும். ஒரு கலரோட டிஃப்ரென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி நம்ம கொடுக்கலாம். மல்டிப்புள் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஹைலைட் கலர்ஸை வந்து கொடுக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணுறது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணவே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் பேலன்ஸ் வந்து கிடைக்கும். இப்படி வந்து ஒரு கலர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதா ஒரு இதாக நிறைய இடத்துல சொல்லுவாங்க. கலர் பேலன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு இமேஜஸ் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி. இதுக்கு பேர் கலர் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது மாதிரி நிறையா தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா சப்போஸ் இந்த டூல்ஸ்லாம் தெரியலன்றதை விட இப்போ நியூ ஓப்பனஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கும் தெரியும். தெரியாமல் யாருமே இன்றைக்கி இருக்கிறதில்ல, நிறையா தெரியும். இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். எந்த இடத்துலையுமே உட்காந்துட்டு சும்மா இல்லாமல் கிளிக் பண்ண தான் நிறையா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த இது கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க வீடியோவை நல்லா பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். ஓகே, தேங்க்யூ.